ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எது வரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோயின் வந்து அந்த கேங்ஸ்டருக்கு ஆப்ரேஷன்லாம் நல்லபடியாக பண்ணியிருந்திருப்பாங்க. அதே சமயம் ஜோ வந்து ஒன் சைடாக லவ் பண்ணிட்டுருக்காங்கல்ல, இந்த டாக்டர் பேர் பார்த்தீங்கன்னா யூன. இவர் வந்து அந்த லேடி ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அப்போ கண்ணாடி போட்ட ஒரு டாக்டர் வந்து சொல்லிட்டு இருந்திருப்பாங்க, ஒரு ஆப்ரேஷன் தேட்டரில் வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஒரு கேங்ஸ்டருக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இவரும் டென்ஷன் ஆகி கத்துறாரு, இன்றைக்கி நான் தான் இன்சார்ஜில் இருக்கேன், என்ன நடந்தாலும் என்ன தான் கேட்பானுங்க, அவள் எப்படி ஆப்ரேஷன் பண்ணுவா, ஸோ இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு அவளை என்னை வந்து மீட் பண்ண சொல்லுங்கன்ற மாதிரி போயிடுறா. ஜோ வந்து கேட்குறா, யார் அவள், என்னோட ஆளையை கடுப்பேற்றி பார்க்குறா, நான் அவளை மீட் பண்ணணுமே அப்படின்ட்டு. அதே சமயம் ஒரு இன்டர்னை காட்டுறாங்க. இவனோட பேர் பார்த்தீங்கன்னா காங்க. இவன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டுருக்கான் ஹீரோயினை பார்க்கறதுக்காக தான். ஏன்னா யூன் வந்து சொல்லியிருந்திருப்பான், போய் ஹீரோயினை கூட்டுவாங்க, நான் அவகிட்ட பேசணும் அப்படின்ட்டு. அதுக்காக தான் வந்திருக்கான். அங்கே ஹீரோயின் வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ இவன் சடனாக பிரேக் போட்டு நின்றுட்டுருக்கான். ஐயோ தப்பான நேரத்துக்கு வந்துட்டோமோ அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோயின் வந்துட்டு இதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. உனக்கு கண்ணு தெரில, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன்ல, என்ன விஷயம் அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லை, உங்களை யூன் சார் வந்து கூப்பிட்டாங்க அப்படின்ட்டு. நான் அர்ஜென்ட்டாக ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும், நாளைக்கு வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. மேடம் அவர் கொஞ்சம் கோவமான ஒரு ஆள், அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக போயிட்டுருக்கா. ஸோ இவனுக்கா யாரா இது இவ்வளோ தைரியமாக இருக்காங்களே அப்படின்ட்டு இவளோட ப்ரொஃபைல் எல்லாத்தையுமே செக் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க ரொம்ப பாப்புலரான ஒரு காலேஜ்லேருந்து படிக்கலை, அப்புறம் எப்படி இங்கே வேலைக்கு வந்திருப்பாங்க அப்படின்ட்டு. அதே சமயம் யூனை காட்டுறாங்க. இவன் அந்த ரெஸ்டாரண்ட் லேடிக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டுருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ட்ட இருந்து மெசேஜ் வருது, நீங்கள் என்னை மீட் பண்ணுறதா சொல்லியிருக்கீங்க, ஆனால் நான் ஆல்ரெடி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ட்டு. இவனுக்கு செம்ம கடுப்பாயிட்ருக்கு, எவ்வளோ தைரியம் இவளுக்கு அப்படின்ட்டு. ஏன்னா ஹீரோயின் வந்து இன்றைக்கி தான் வந்து ஜாயினே பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ வந்த அன்றைக்கே இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கமோ அவனுக்கு ரொம்பவே கடுப்பாயிட்ருக்கு. ஹீரோயின் எங்கே வந்திருக்காங்க அப்படின்னா யூனாவை மீட் பண்ணுறதுக்கு. ஸோ இவன் வந்து ஒரு அழகான ரெஸ்டாரண்ட் ஒன்று ரன் பண்ணிகிட்ருக்கா போல். யூனா அந்த டேபிள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பின்னாடி போய் அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி பிடிச்சிட்ருக்கா. ஸோ இவளுக்கும் கோவம் வந்துடுது, யாராது அப்படி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே தான் இருக்காங்க போல். ஹீரோயின் வந்து ஒரு கிஃப்ட் எடுத்து கொடுக்குறா, இது உனக்காக தான் அப்படின்ட்டு. எவ்வளோ ஓப்பன் பண்ணி பார்க்குறா, அதில் அழகான தோடு 2 இருக்கு. ஸோ ரொம்பவே ஹாப்பியாகிறா. ஆமாம், இந்த ஹாஸ்பிட்டலில் உனக்கு வேலையெல்லாம் செட் ஆயிடுச்சா? இந்த ஹாஸ்பிட்டலோட பிரசிடெண்ட் வந்து ஜோவோட அப்பா தான். அவளுக்கு மட்டும் நீ டாக்டர் ஆகிட்ட அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, வயிற்றுச்சல்லே செத்து போயிடுவா அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோயின் வந்து பெருசாக எதுவும் கண்டுக்கல, அவளை பற்றி பேசாத, எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இவங்க 2 பேரும் அப்படியே அழகாக சில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இவளுக்கு வெறும் ஃபோனாக வந்துட்டுருக்கு. அந்த யூன் தான் பண்ணிகிட்டே இருக்கான். இவளுக்கா செம்ம கடுப்பாகுது. சரி நான் போயிட்டு அவனை மீட் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு இவளும் ஹாஸ்பிட்டல் கிளம்பி வரான். ஆனால் அவன் கண்டுக்கவே மாட்டான். அவன் பாட்டில் அவன் வேலையை பார்த்துட்ருக்கான். ஹீரோயினும் பார்க்குறா, என்ன இவன் கண்டுக்கவே மாட்டானே அப்படின்ட்டு. ஆமாம், உங்களை எதுக்காக நான் கூப்பிட்டேன்னு தெரியுமா அப்படின்ட்டு. தெரியும், அந்த ஆப்ரேஷனை பற்றி கேட்க தானே அப்படின்ட்டு. அப்போ தெரிஞ்சுமே நீங்கள் வேணுக்குன்னு ரெஸ்டாரண்ட் போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நீங்கள் வர லேட்டாகவும் தோணுச்சு, அதனால நான் ரெஸ்டாரண்ட் வர போயிருந்தேன், இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு. இவனுக்கா செம்ம கடுப்பாயிட்ருக்கா. சரி யாரை கேட்டு நீ போய் ஆப்ரேஷன் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். நீங்கள் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கலையா, கொஞ்சம் விட்டுருந்தா அந்த பேஷண்ட் செத்தே போயிருப்பான், எனக்கு டைம் இல்லை, அதனால தான் நான் பண்ணேன் அப்படின்ட்டு. எனக்கு நல்லாவே புரியுது நீ ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுற அப்படின்ட்டு. வந்த ஃபர்ஸ்ட் நாளில் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டா நீ ரொம்ப நல்ல பேர் வாங்கிடலாம், அதான உன் பிளானு அப்படின்ட்டு. ஏன் சார் நீங்கள் பண்ணுற மாதிரி மற்ற எல்லாரும் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஸோ இவனுக்கா நீ என்னை இன்சல்ட் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் உண்மையே சொன்னேன் அப்படின்ட்டு. நீ இந்த மாதிரி பிஹேவ் பண்ண அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ஸ்டாஃப் மெம்பராக ஆகவே முடியாது எப்போதுமே, புரியுதா உனக்கு அப்படின்ட்டு. அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும், நானாக தான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் அவள் சொல்லிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஜோ கதவை திறந்து உள்ளே வந்துட்டுருக்கா. ஹீரோயின் அங்கேருந்து போகிறா. ஆனால் லைட்டாக பார்க்குறா, அவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்ட்டு. ஸோ ஹீரோயின் திரும்பி பார்க்குறாங்க. அவளுக்கு பெரிய ஷாக்கு, திரும்பவும் நீயா அப்படின்ட்டு. என்னது நீயா, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி ஜோவும் வந்து ஷாக் ஆகி கேட்டுட்ருக்கா. ஸோ யூன் பார்க்குறான், ஆல்ரெடி உங்கள் 2 பேர்த்துக்கும் அறிமுகம் இருக்கா அப்படின்ட்டு. ஆனால் 2 பேருமே எதுவுமே பேச மாட்டாங்க. அப்போ யூனே வந்து சொல்லிட்டு இருக்கான், சரி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கோங்க, இவ தான் இன்னைக்கு புதுசாக வந்த டாக்டர் அப்படின்ட்டு. ஜோனால இதை ஏற்றுக்கவே முடியலை. ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கா. ஜோ பின்னாடியே வந்துட்டு இருக்கா. ஒரு நிமிஷம் இல்லை, எந்த இன்டென்ஷனை வச்சு நீ இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்திருக்க அப்படின்ட்டு. இங்கே நிறையா டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, என்னை மட்டும் வந்து ஏன் இப்படி கேட்குற அப்படின்னு. நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி ஜோ சொல்கிறா. நான் எதுக்குடி நீ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கா. நீலாம் எப்படி டாக்டர் ஆன, என்ன புள்ளி பண்ணியிருக்க, ஹீரோட லைஃபையே மொத்தமாக ஸ்பாயில் பண்ணி விட்டுட்ட, இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் நீ பண்ண விஷயங்கள் தெரிய வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு.
ஹீரோயின் வந்து பார்க்குறாங்க. இந்த விஷயங்கள நான் மறைக்கணும்னு நினைக்கல, எல்லாத்துட்டும் போய் சொல்லணும்னு நினைக்கல. நீ தான் இதில எக்ஸ்பர்ட் ஆச்சே. இப்போ என்ன சோஷியல் மீடியால அப்லோட் பண்ண போறியா? என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்ட்டு ஹீரோயின் போறா. ஒரு நிமிஷம் நில்லு. ஹீரோ நெக்ஸ்ட் வீக் வந்து இங்கே ஜாயின் பண்ணுறான்னு தெரிஞ்சுட்டு தானே இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்க அப்படின்ட்டு. இவளுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. என்ன இவ சொல்கிறா அப்படின்ட்டு. அதெல்லாம் எனக்கு ஒரு அவசியமும் கிடையாது. அதெல்லாம் பாஸ்ட் எல்லாம் முடிஞ்சு அப்படின்ட்டு வாட்டில் போறா. ஹீரோக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கா. இதை ஹீரோயினும் கேட்குறா. ஆனால் எதுவுமே கண்டுக்காம அப்படியே நடந்து போயிட்டே இருக்கா. ஜோக்கு தான் செம்ம கடுப்பாயிட்டு இருக்கா. இவ எப்படி நம்ம இருக்கிற பொசிஷனுக்கு ஈக்குவலாக வர முடியும் அப்படின்ட்டு அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. இவன் ஃப்ளைட்டில் வந்துட்டு இருக்கான். இவனுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்துட்டு கையை போட்டு அப்படியே பசஞ்சிட்டே இருக்கா. ஸோ இதை வந்து ஹீரோ பார்க்குறான். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்ட்டு. ஏன் ஏன் கேட்குற அப்படின்ற மாதிரி அவ கேட்குறா. இல்லைங்க, உங்களோட பிரெயினில் வந்துட்டு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா தான் நீங்கள் இந்த மாதிரி கையெல்லாம் போட்டு முறுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்ட்டு. சும்மா என்கிட்ட பேசணுன்றதுக்காக கண்டதையும் பேசாத. நீ என்ன டாக்டரா அப்படின்ட்டு. ஆமாம், நான் ஒரு டாக்டர் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் இந்த பொண்ணு ரொம்பவே சீன் போடுது. சரி போ அப்படின்ட்டு ஹீரோவும் விட்டுறானா. இந்த பொண்ணு கொஞ்சம் தூரம் தான் நடந்து போயிருப்பா. அப்படியே வந்துட்டு மயக்கம் போட்டே விழுந்துடுறா. ஸோ ஹீரோ வந்துட்டு அடிச்சு பிடிச்சி வந்து பார்க்குறான். இவளுக்கு வந்துட்டு அந்த வாமிட் எல்லாம் வர மாதிரி இருக்கு. ஸோ மூளையில் வந்துட்டு ரத்த கசிவு இருந்தால் அப்படி தான் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் தெரியுமா. ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும், அப்படி இல்லைன்னா இவங்க வந்து இறந்து போயிடுவாங்க. ஸோ சீக்கிரமாக ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம ஹீரோயினையும் அந்த காங்கையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் அந்த கேங்ஸ்டர் இருக்கான்ல, அவனை வந்து மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருக்கா, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. எனக்கு நல்லாவே ஃபீல் பண்ணலை, எனக்கு பிடிக்கல, நான் எதுக்கு இங்கே இருக்கேன்னு எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். எனக்கும் செம்மையாக கோவம் வந்துட்டுருக்கு. ஸோ அவள் என்ன பண்ணுறான்னா, நாங்கள் வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம்ல, அந்த நரம்பு வந்து மூளையோட ஜாயிண்ட் ஆகிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறது, ரொம்ப பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிங்கன்னா அந்த நரம்புலேருந்து ரத்தம் கூட லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படியே போனால் நீங்கள் செத்து கூட போகலாம் அப்படின்ட்டு. அவனா செம்மையாக கடுப்பாயிட்ருக்கான். என்ன பேசுகிறீங்க, என்னை இப்படியே பேசி பேசி கொலை பண்ணலான்னு பார்க்குறீங்களா அப்படின்ட்டு. அதனால நான் என்ன சொல்கிறேனோ அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நல்லபடியாக ஆயிடலாம், சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகிறா. ஆனால் இந்த கேங்ஸ்டர் என்ன நினச்சான்னு தெரில, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னது கால் வருது. ஸோ ஃப்ளைட்டில் ஒரு எமர்ஜென்சி, இப்போ வந்து பேஷண்ட் வந்துருவாங்க அப்படின்ட்டு இந்த விஷயத்த போய் ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினும் ஒரு பையனும் வந்து மொட்டை மாடிக்கு தான் வராங்க. ஏன்னா அங்கே தான் ஹெலிகாப்டர் வந்து லேண்ட் ஆக போகுது. ஸோ ஹீரோயின் வந்து அந்த பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுட்டு இருக்கா. அவனும் வந்து சொல்லிட்டே வந்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் அந்த ஹெலிகாப்டரும் வந்துடுது. பேஷண்ட்டையும் வெளியே எடுக்கிற அப்படியே மாசாக இறங்குவான் பாருங்க ஹீரோயின். அவ்வளோதான், இவரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறாங்கல்ல. ஸோ 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேத்துக்கும் என்ன பேசிக்கிறதுனே தெரில. ஹீரோயின் வந்துட்டு பேஷண்ட்டை பற்றி தான் கேட்குறா, அவங்களுக்கு கண்டிஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோ வந்து என்ன கேட்குறானா, உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா, இல்லை உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, இல்லை அப்படின்ட்டு. சரி இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் செட் ஆகிக்கலாம் அப்படின்ட்டு அவன் வாட்டில் போகிறான். இவளுக்கு ஒன்றும் புரியல, என்ன இவனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னாங்க, இவன் இப்படி பேசிட்டு போகிறான் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் அந்த பேஷண்ட்டோட பிரெயினை தான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ரத்த கசிவு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ ஹீரோயின் வந்து கேட்டுட்ருக்கா, இதுக்கப்புறம் நேவிகேஷன் வச்சு தானே இந்த ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அது ஒன்றும் கிடையாது, அந்த கேமராவை உள்ளே இன்சர்ட் பண்ணி எந்த இடத்துல வந்து ரத்த கசிவு இருக்கோ அங்கே வந்து டியூப் போட்டு அந்த ரத்தத்தை எடுப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் கேட்டுட்ருக்கா. இல்லை, இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கே 1 hour ஆகிடும், அதுக்குள்ளே பேஷண்ட் செத்தே போயிடுவா. ஸோ அதனால வந்துட்டு ஃப்ரீ ஹேண்டடாக தான் இந்த விஷயங்கள் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. என்ன சொல்கிறீங்க, இது ரொம்பவே டேஞ்சர் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்மக்கிட்ட வேறு வழியே இல்லை, பேஷண்ட்டோட உயிரை நம்ம எப்படியாவது காப்பாற்றியே ஆகணும், ஸோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதே சமயம் அந்த கிம் இருக்காங்கல்ல, கிம் கூட ஜோ, அப்புறம் அந்த கண்ணாடி போட்டவன் காங்கு, அப்புறம் எல்லாருமே வந்து விசிட் வந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பின்னாடி ஹீரோயின் கூட மொட்டை மாடிக்கு ஒருத்தவன் போயிருந்துருப்பான்ல, அவன் வந்து ஜோவை சிக்னல் கொடுத்து கூப்பிட்டுட்ருக்கான். இதை கிம் சார் பார்த்துறாரு. ஸோ பயங்கரமாக திட்டுறாரு. நீ அது ஒன்றும் இல்லை சார், புதுசாக ஒரு டாக்டர் வந்திருக்காங்க, அவங்க வந்து ஆப்ரேஷனை ஃப்ரீ ஹேண்டடாக பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. இவருக்கு நல்லா புரியுது ஹீரோ தான் இதெல்லாம் பண்ணுவான் அப்படின்ட்டு. சரி நீங்களும் போய் பாருங்கள், அந்த டாக்டர் எந்த மாதிரிலாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத கற்றுக்கோங்க அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷனை தான் காட்டுறாங்க. மண்டையில் ஒரு சின்ன ஹோல் போட்டு அதில் டியூப்பை விட்டு அந்த இன்ஜெக்ஷன்லாம் நம்ம எப்படி எடுப்போம் அந்த சிரஞ்சில், அந்த மாதிரி வச்சு லைட்டாக இழுத்துட்ருக்காங்க. இதை எல்லாத்தையுமே ஜோ அப்புறம் அந்த இன்டர்ன்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதில் ஒரு இன்டர்ன் வந்து சொல்கிறான், இவனால் முடிஞ்சிருமா, இல்லை பாரு பிளட்டே வரல, ஸோ நம்ம எல்லாருமே தோற்று போயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அங்கே ஹீரோயினுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்னடா பிளட்டு வரவே இல்லை அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோ வந்துட்டு லைட்டாக அதை அப்படியே ஷேக் பண்ணுறான், அதுலேருந்து அப்படியே பிளட்டெல்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ தான் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அங்கே மேலே இருக்கிறவங்களாம் செம்மையாக ஹாப்பியாகிறாங்க. எப்படி இந்த சார்னால் முடியுது, ஒரு கேமராவில் எதுவுமே பார்க்காம எப்படி அசியூம் பண்ணி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு.
இவங்க ஒய்ஃபெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, செம்ம டேலண்டடாக இருக்கார்ல அப்படின்ட்டு. பின்னாடி கிம் சார் வந்துறாரு. எவன்டா சொன்னா அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் ஆகலை, சும்மா ரூமரை கிளப்பி விடாதீங்க அப்படின்ட்டு. அப்படியா, நீ தானே என்கிட்ட சொன்ன, நீ தானே என்கிட்ட சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜோவும் இவனும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோ வந்து கேட்டுட்ருக்கான், இந்த ஸ்டிச்சிங் எல்லாம் நீ போட்டு முடிச்சிடு அப்படின்ட்டு. அப்படியே வெளியே வந்துட்டுருக்கான். கிம் சார் வந்துடுறாங்க. என்னப்பா இந்த ஃபீலிங் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீ திரும்பவும் ஹாஸ்பிட்டல் வந்தது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சுட்டு இப்போ தான் வெளியே வராங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து கேட்டுட்ருக்கான், எதுக்காக நீ மேரேஜே பண்ணாமல் இருக்க அப்படின்ட்டு. மேரேஜை பண்ணி என்ன பண்ணுறது, நான் தான் கண் கூட பார்க்குறேனே, இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாரும் வாலண்டியராக நைட் ஷிஃப்ட் வாங்கிட்டு இருக்கானுங்க, ஃபுல்லாக அஃபேரில் தான் இருக்காங்க. இந்த லட்சணத்தில் நான் வேற கல்யாணம் பண்ணணுமா, எனக்குலாம் அது பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டுருக்கா. ஸோ இவனும் பார்க்குறான், சரி இதையே நம்மக்கிட்ட சொல்கிறா, அடி பாவி அப்போ நீ என்னையும் அப்படி நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கதறிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ஜோவோட அப்பாவை காட்டுறாங்க. அவங்க அப்பா இருக்கார்ல அந்த பார்ட்னரு, இவங்க 2 பேர் பேசுகிறாங்க. மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நீ நல்லா ப்ரிப்பராக வந்திருக்கீல அப்படின்ட்டு. ஆமாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மீட்டிங்கை காட்டுறாங்க. ஜோ அப்பா வந்து ஒரு ப்ராஜெக்டை சொல்கிறாரு. இந்த வயசான விஐபிஸ்லாம் இருப்பாங்களே, அவங்களுக்கு ஒரு ஹெல்த் கேர் சென்டர் வந்துட்டு நம்ம கட்டலாம் அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோ அப்பாவுக்கு இது பிடிக்கவே இல்லை. எதுக்காக நம்ம அதை பண்ணணும், நிறைய ஹெல்த் கேர் சென்டர் தான் இருக்கே அப்படின்ட்டு. இது வந்துட்டு ப்ராஃபிட்காக மட்டும்தான் இதை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஜோ அப்பா வந்து சொல்கிறாரு. ஆனால் இவருக்கு பிடிக்கல. ஒரு டாக்டராக இருந்துட்டு காசு சம்பாதிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் எப்போவுமே வரவே கூடாது. ஆல்ரெடி நம்ம ஹாஸ்பிட்டலில் நல்ல இன்கம் தானே வந்துட்டுருக்கு, அப்புறம் என்ன அப்படின்ட்டு. ஸோ கிம் இருக்கார்ல, அவரும் நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஜோ அப்பாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் செம்மையாக வந்து கோவம் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து ரொம்பவே டென்ஷனில் கத்திட்டு இருக்கான். எப்போ இந்த ஆளுக்கு பிஸ்னஸ்னால் என்னன்னே தெரியாதா, எப்போ பார்த்தாலும் ஒரு விஷயத்துக்கு முட்டுக்கட்டை போட்டுகிட்டே இருக்கான் அப்படின்ட்டு. சரிடா, அதுக்காக இந்த பிளான் அப்படியே விட போறியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதே எப்படி, நான் ஏன் விடணும், நான் இதை எப்படியாவது சாதிச்சு காட்டுவே பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க ஒரு செமினார் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே அந்த கண்ணாடி போட்ட டாக்டர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அந்த கேங்ஸ்டர் இருக்கான்ல, அவனுக்கு எதனால ஆப்ரேஷன் பண்ணும் அப்படின்ட்டு. இவன் உள்ளே வரும்போது நல்ல மென்டல் ஹெல்த்தோட தான் வந்தான். ஆனால் கொஞ்ச நேரத்தில் இவனுக்கு மயக்கம் வந்துருச்சு. அப்போ தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம் அவனோட மூளையில் ரத்த கசிவு இருந்தது அப்படின்ட்டு. ஸோ எங்களுக்கு டைம் இல்லை, எந்த ஒரு டாக்டருமே இல்லாதனால தான் ஹீரோயின் வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி முடிக்கிறான். இந்த யூன் இருக்கான்ல, இவனுக்கு ஆல்ரெடி ஹீரோயின் மேலே சமகாண்டா இருக்கு. ஸோ இவன் வந்து துருவி துருவி கொஷின் கேட்டுகிட்டே இருக்கான். அந்த கேங்ஸ்டர் உள்ளே வரும்போது நல்ல மென்டல் ஹெல்த்தோட தானே வந்தான், அவனுக்கு எதுக்காக நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணீங்க அப்படின்ட்டு. ஸோ ஹீரோயின் வந்து அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவன் நல்ல மென்டல் ஹெல்த்தோடு தான் உள்ளே வந்தான். கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு வலிப்பெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது எதுக்கான சிம்டம்ஸு, மூளையில் ரத்த கசிவு இருந்தால் தானே இந்த மாதிரிலாம் வரும், அதனால தான் அவனுக்கு நான் ஆப்ரேஷன் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. சரி, அப்படியே இந்த சிச்சுவேஷன் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்துட்டு பெரிய டாக்டர்ஸை கூப்பிட்டுருக்கணும்ல. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு நாள் உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்லே, எப்படி நீங்கள் ஆப்ரேஷன்லாம் பண்ணுவீங்க, உங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா, ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பா அப்படின்ட்டு. நீங்கள் வர வரைக்கும் அந்த பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும். ஸோ ஒரு டாக்டராக நான் பண்ண வேண்டிய விஷயங்களை தான் பண்ணேன். நீங்கள் குறை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஏகப்பட்ட குறைகள் கண்டுபிடிக்கலாம். அதுக்கெலாம் நான் டீட்டெயிலாக உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் கிடையவே கிடையாது. ஏன்னா நான் ஒரு டாக்டர், நான் என்னோட வேலையை தான் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறா. ஸோ இவனுக்கெல்லாம் செம்ம கடுப்பாயிட்டு இருக்கு, எவ்வளோ ரூடாக பேசுகிறா பாரு அப்படின்ட்டு. இதை எல்லாத்தையுமே ஹீரோவும் கேட்டுட்டு தான் இருந்திருப்பான். அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ கிம் சாரும் வந்துட்டு சொல்லிடுறாரு, ஓகே இதோட முடிச்சுக்கோங்க, ஹீரோயின் சொல்கிறதும் நல்லது தான். ஸோ நம்ம வேறு விஷயங்கள் பேசலாம். இன்றைக்கி ஒரு ப்ரொஃபஸரை உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்றேன். ஹீரோவும் இவன் தான் பெரிய டாக்டர்ஸ், அதாவது ப்ரொஃபஸர். இவங்களுக்கு கீழே தான் நம்ம ஹீரோயின் ஜோ அப்புறம் இந்த இன்டர்ன்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ கிம் சார் வந்து சொல்லிட்டுருக்காங்க, அவங்க 2 பேர்த்தில் யாராவது ஒரு ஆளை நீங்கள் அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கோர்ஸ் கொடுக்குறது மற்ற விஷயங்கள் எல்லாமே நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. இந்த மீட்டிங் எல்லாமே முடிச்சுட்டு எல்லாரும் வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் கிம் சார் தான் பேசிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜோ நம்ம ஹீரோவை கூப்பிட்றா. ஸோ இவரும் திரும்பி பார்க்குறாரு, அடடா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்க அப்படின்ட்டு. இதை வந்துட்டு நம்ம கிம் சார் பார்க்குறாங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு. இவனும் ஹீரோயினும் வந்துட்டு என்னோட ஸ்டூடெண்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படியா, அவங்க ஸ்டூடெண்ட்டு 2 டாக்டர், அதுவும் நம்ம டிபார்ட்மெண்ட்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவனுக்கு ரொம்பவே பெருமையாக இருக்கா. ஆமாம் ஆமாம் அப்படி. இதுக்கப்புறம் ஜோ போய் கிம் சாரை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். எதுக்காக நீங்கள் ஹீரோயினை இந்த ஹாஸ்பிட்டலில் வேலைக்கு எடுத்தீங்க, ஏன்னா அவள் ஆல்ரெடி வேறு ஹாஸ்பிட்டலில் டாக்டராக தானே ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, அவள் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு தகுதியே இல்லாத ஆள்,
ஏன்னா அவள் வந்துட்டு ஒரு மட்டமான காலேஜில் தானே படிச்சிருக்கா அப்படின்ட்டு. இவருக்கு செம்மையாக கோவம் வந்துட்டுருக்கா. ஏன் உனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கா? உன்னோட இடத்துக்கு நிகராக அவள் வந்திருக்கா அப்படின்ட்டா. இங்கே எஜுகேஷனை வச்செல்லாம் நான் ஆள் எடுக்க மாட்டேம்மா. ஒரு டாக்டராக அவங்க ஃபிட் ஆகுறாங்களா இல்லையா அப்படின்றத மட்டும்தான் நான் பார்ப்பேன். ஸோ அவள் இதுக்கு தகுதியான பொண்ணு தான். உங்களோட ப்ரைவேட் வெஞ்சன்ஸ் எல்லாத்தையுமே வெளியே வச்சுக்கோங்க, இது ஹாஸ்பிட்டல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. ஸோ இவளுக்கும் வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே ஹீரோயினை காட்டுறாங்க. இவ வந்து காங்கோட பேசிட்டே வந்துட்டு இருக்கா. காங் வந்து சொல்கிறான், நீங்கள் ரொம்ப கூலாக இருக்கீங்க, உங்களை மாதிரியே நானும் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ இவ சிரிச்சுட்டே வந்துட்டு இருக்கா. ஆப்போசிட்டில் அந்த யூன் இருக்கான்ல, அவன் வந்துட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியல. என் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஸோ இவனுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் அவங்ககிட்ட சாரிலாம் கேட்க மாட்டேன், ஆனால் ஆப்ரேஷனை வந்துட்டு நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் பார்த்தேனே தவிர மற்றவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பார்க்கல. ஸோ அதுதான் நான் பண்ண மிஸ்டேக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு ஆள், உங்களை வந்து சமாளிக்கவே முடியாதுன்னு நினச்சேன், ஆனால் அது தப்பு, நீங்கள் ரொம்பவே வந்துட்டு டிஃபிகல்ட்டிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இப்போ நீ திரும்பவும் என்ன அசிங்கப்படுத்துறியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவள் அங்கேருந்து போகிறா. ஸோ இவன் வந்து கூப்பிட்றா, ஒரு நிமிஷம் இல்லை, நான் கேள்விப்பட்டேன் நீ கேங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே அடித்த அப்படின்ட்டு. நீ எப்படி ஆள் இவ்வளோ ரூடாகவும் பேசுகிற அப்படின்ட்டு. ஸோ இவ திரும்பி பார்த்து சொல்கிறா, ஃபர்ஸ்ட்டு நீங்கள் தான் என்கிட்ட ரூடாக நடந்துக்கிட்டீங்க, நான் கிடையாது. எனக்கு என்ன கிடைக்குதோ அதை தான் நான் மற்றவங்களுக்கு திருப்பி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி கெத்தாக அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஸோ இவனுக்கா என்ன சொல்கிறதுனே தெரியலை. நேராக ஹீரோயினை பழைய பேஷண்ட்டோட ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணலான்னு சிஸ்டமில் வந்துட்டு பார்க்குறாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்துட்டு பெர்மிஷன் டிக்ளைன்னே வருது. ஸோ இவளுக்கும் புரியல, ஏன் நம்மளால் உள்ளே போய் அக்சஸ் பண்ண முடியல அப்படின்ட்டு. பின்னாடி வந்து காங் வரான். அவன்கிட்ட வந்து கேட்குறான், ஏன் நம்மளால் பார்க்க முடியாதா அப்படின்ட்டு. இல்லை மேடம், பழைய பேஷண்ட்டோட ரெக்கார்டு எல்லாத்தையுமே நம்மளுக்கு பார்க்கறதுக்கு பர்மிஷன் கிடையாது. ஸோ நீங்கள் போயிட்டு முன்னாடி கேட்டு பாருங்கள், ரிசப்ஷனில் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவளும் போய் கேட்டதுக்கு, அதெல்லாம் நம்மளுக்கு பார்க்க முடியாது மேடம், அதெல்லாம் ரொம்ப வந்து செக்யூராக இருக்கும் அப்படின்ட்டு. எதுக்காக இவங்க செக்யூராக வச்சுருக்கானுங்க? அப்போ பாட்டிக்கு என்ன தான் ஆச்சு, என்ன தான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி குழம்பிட்டு வந்துட்டுருக்கா. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஜோவோட அப்பா வந்துட்டுருக்காரு. இவரை பார்த்தோன்னே இவளுக்கு செம்மையாக கடுப்பாகுது. இவன் கிராஸ் பண்ணி போயிடுறான். திரும்பவும் நம்ம ஹீரோன்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்கா. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுமா, எப்படி இருக்க? பரவாயில்லையே, ஒரு நல்ல டாக்டராக வந்துட்ட, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு இங்கே சரியா அப்படின்ட்டு மாதிரி போகிறான். இவளுக்கா செம்ம கடுப்பாயிட்டு இருக்கு. இந்த கடுப்போடைய அவள் பாக்ஸிங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்ருக்கா. சின்ன வயசில் அவன் வந்து சொல்லியிருந்திருப்பான்ல, நான் தப்பு பண்ணேன் அப்படின்றதுக்காக ஏதாவது எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா கொண்டு போய் நிரூபி அப்படின்ட்டு. அந்த விஷயங்கள் எல்லாமே மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பயங்கரமாக குக் பண்ணி அவங்க அப்பா கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பா வந்து கேட்குறாங்க, நீ அந்த ஃப்ரெண்டுக்காரிட்ட பேசுறியா அப்படின்ட்டு. இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நான் கேள்விப்பட்டேன் அவளுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. நீங்கள் 2 பேரும் நல்லா தானடா இருந்தீங்க, ஏன்டா நீங்கள் கல்யாணம் பண்ணலை அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ வந்து ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். இவங்க காரில் வந்துட்டு இருக்காங்க, நல்ல மழை பெய்யுது. அப்போ அந்த ஃப்ரெண்டு பொண்ணு வந்துட்டு வாட்டில் இறங்கி நடந்து போயிட்டே இருக்கா. ஸோ ஹீரோ வந்து கத்திட்டே வந்துட்டு இருக்கான், உள்ளவா மழை பெய்யுது, சளி பிடிக்க போகுது அப்படின்ட்டு. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் என்னால் சுத்தமாக முடியலை. உனக்கு அந்த பொண்ணை தானே பிடிச்சிருக்கு, இதுக்கப்புறம் நான் உன்னோட வழியிலே வரல, தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இந்த விஷயங்கள் தான் நடந்திருக்கும். ஹீரோயினோட நம்பரை எடுத்து வச்சுட்டு ஹீரோ பார்த்துட்டே இருக்கான். இவளுக்கு கால் பண்ணுவோமா வேணாமா அப்படின்ட்டு. ஸோ கால் பண்ணி எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான் போல். அப்படியே ஹீரோயினை காட்டுறாங்க, இப்போ தண்ணி குடிச்சிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவும் அந்த ரிங்குக்குள்ளே வரேன்ட்டு ஏறி குதிக்கிறான், முடியலை. ஸோ தட்டு மாதிரி தான் உள்ளே வந்துட்டு இருக்கான். என்ன நீ இங்கே பண்ணுற, ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இருக்க அப்படின்ட்டு. ஸோ அசால்ட்டாக தூக்கி போட்டுட்ருக்கா. ஸோ இவனும் ஒரு கட்டத்தில் ஐயோ விடு போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாளா. ஸோ அதில் கொஞ்சம் அசந்துடுறா. நம்ம ஹீரோ திருப்பி தூக்கி போட்டு அப்படியே லாக் பண்ணிடுறான். ஸோ ரொம்பவே க்ளோஸாக பார்த்துட்ருக்காங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த டைம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.